பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரராகிய தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபத்திலிருந்து 10 நல்ல காரியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே காலையிலே நல்ல ஒழுக்கம் என்று பார்த்தோம், மாலையிலே நல்ல நிலை என்று பார்த்தோம். அதுவும் எங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நல்ல நிலையை அடைவோம் என்று எழுதப்பட்டதை பார்த்தோம். உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒழுக்கமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குமே ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடைவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் அந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் அங்கிருக்கிற திருச்சபைகளை குறித்து கர்த்தர் சொல்லுவாரு, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் அப்படிம்பாரு. இன்னொரு சபைக்கு சொல்லுவாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனாய் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய். இப்படி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு கர்த்தர் சொல்லுவார். இன்னைக்கு சபைகளுடைய நிலை இப்படிதான் இருக்கு. சில பேர் உயிர் உள்ளவங்கன்னு பேர் கொண்டு செத்தவங்களா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய நிலையில் நல்ல நிலை இல்லை, அனலும் இல்லை குளிரும் இல்லை, அப்படி இருக்கிறாங்க. சில பேர் பரிதாபமா சில சபைகள் இருக்கு. சில ஊழியக்காரங்க நிலைமை ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிதாபமா இருக்கு. ஒருவேளை வெளியரங்கமா பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, வெளியரங்கமா ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு அநேகருக்கு பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஊழியக்காரங்க ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்றாங்களோ, நான் நேற்று சொன்னது போல உண்மை உள்ளவர்களா, ஒழுக்கம் உள்ளவர்களா, அவதூறு பண்ணாதவங்களா, ஒரே மனைவியுடைய புருஷனோடு மனைவியோடு பரிசுத்தமாக வாழ்றாங்களோ அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை நல்லா இருக்கும். இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த ஒரு நல்ல காரியத்தை பார்க்க போறோம். நல்ல காரியம் அப்படின்னு சொல்லும்போது பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தீமோத்தேயுவே நீ நல்ல ஊழியக்காரனா இருக்கணும். என்ன ஊழியக்காரன்? நீ நல்ல ஊழியக்காரனா இருக்கணும். நல்லா கவனிங்க. அடுத்தது, அதாவது ஊழியக்காரங்களுக்கு இந்த செய்தி மிகவும் முக்கியமானது. நீங்க நல்ல ஊழியக்காரனா இருக்கணுமா? வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் நீங்க 1 முதல் 6 வரைக்கும் வாசிக்கும் போது அந்த விஷயத்தை சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு முதல்ல அவர் சொன்னதை படிச்சு கீழே இருந்து நம்ம மேலே போவோம். 6ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால், இவைகளை எவைகளை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல இவைகள்னு சொல்லிட்டு இவைகளை போதித்தால் நம்ம எப்படி இருப்போங்கிறத சொல்றாரு. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். எப்படி? இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பா. எப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நீ நல்ல ஊழியக்காரனா இருப்பா? 2 காரியம் சொல்றேன். 2 காரியம் மேல சொல்றாரு அவர். 2 விஷயத்துல இன்னைக்கு கடைசி நாட்களை தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க 1ஆம் வசனத்தை பாருங்க. 4:1 போட்டிருக்கு, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? விவாகம் பண்ணாதிருக்கவும் 2 விஷயத்தை சொல்லுவாங்களாம். 2 விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த 2 விஷயத்தையும் சொல்றவங்க யாருன்னா, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்தவர்கள், விசுவாசத்தை விட்டு விலகினவர்கள். அந்த அவங்க தான் இந்த 2 விஷயத்தை சொல்லுவாங்கங்கிறாரு. எப்படி? நல்லா கவனிக்கணும். வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்தவங்க, அவங்க பொய்யர், விசுவாசத்தை விட்டு விலகி போனவங்க. அவங்க என்ன உபதேசம் பண்ணுவாங்களாம்? கல்யாணம் பண்ணக்கூடாது, திருமணமே செய்யக்கூடாது அப்படின்னு உபதேசம் பண்ணுவாங்களாம். 2வது, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகளை சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட காரியத்தை சொல்றவங்களை பற்றி அவர் சொல்றாரு. இதெல்லாம் நீ சொல்லாம நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணா சரியா போயிடும்பா. அதாவது என்னன்னா,
சாப்பிட்ற விஷயத்தை சொல்கிறாரு. நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் நீ ஜெபம் பண்ணி சாப்பிட்டா எல்லாம் பரிசுத்தமாயிரும். ஏன்னா தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்குன்னு ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை அவர் கொடுக்குறாரு. நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், கவனிங்க. 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். என்ன தெரியுமா சொல்கிறார்? ஒன்று, திருமணமே செய்யக்கூடாது என்று உபதேசம் பண்ணுகிறவர்கள், திருமணமே செய்யக்கூடாது என்று கட்டாயப்படுத்துகிறவர்களும், இல்லைன்னா அப்படித்தான் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறவங்களும் தேவனுடைய பார்வையில் நல்ல ஊழியர்கள் அல்ல. ஐ ஆம் ஸோ சாரி. இது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஒரு சில ஸ்தாபனத்தில் அப்படி அவங்க ஒரு இதை வச்சுருக்காங்க. அதில் உண்மையிலேயே திருமணம் செய்யாமல் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தால் சந்தோஷம். ஆனால் திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்கிறவர்கள், திருமணம் செய்துவிட்டு ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் அற்பமாய் நினைத்தால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் நல்ல ஊழியக்காரன் அல்ல. ஏனென்று சொன்னால், திருமணம் செய்தவர்களாகவும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, திருமணம் செய்யாதவர்களாகவும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. 2 விதத்திலையும் அழைப்பு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் திருமணம் செய்யாம தான் ஊழியம் செய்யணும், அதுதான் சரி, அப்படிதான் ஆண்டவர் சொல்றாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா, நான் இப்படி சொல்றேன், அவர்கள் பொய்யர். அவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க விசுவாசத்தை விட்டு விலகிட்டாங்க. அவங்க பொய்யர், வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? விலகிட்டாங்க. ஒன்று, திருமண விஷயத்தில். 2வது, சாப்பிட்ற காரியங்களில், அதாவது யூதர்களுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை வைத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது மொத்த உலகமும் உள்ள வருது. மொத்த உலகமும் உள்ள வரும்போது சாப்பாடு விஷயம், ட்ரெஸ் விஷயம், இதில் நிறைய காரியங்கள் இருக்கு. அது புரியாம சில பேர் பேசுவாங்க. அதாவது அன்னைக்கு யூதர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தின்படி, தங்களுடைய வழக்கத்தின்படி உடை அணிவார்கள். அவங்க அங்கி போட்டிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு அங்கி போடுறோமா? போட மாட்டோம். அவங்க மேலங்கி வஸ்திரம் அப்படி இருக்கும். அன்றைக்கி அரபு நாடுகளில் அதை போடுவாங்க. நம்ம நாடுகளில் அப்படி போட மாட்டோம். அமெரிக்காவுடைய ட்ரெஸ் அமைப்பு வேறு, ட்ரெஸ் கோடு வேறு, இந்தியாவுடைய ட்ரெஸ் கோடு வேறு. இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்திய மக்களுடைய ட்ரெஸ் கோடு வேறு, தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரெஸ் கோடு வேறு. அவங்க நல்லா கவனிங்க, புவியியல் தன்மைக்கு தகுந்தபடி, அவங்க ஊரில் இருக்கிற கிளைமேட்டுக்கு தகுந்தபடியும், அவங்க ஊரில் இருக்கிற என்ன சொல்கிறது, அவங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்தபடியும் இன்னைக்கு ட்ரெஸ் போடுவாங்க. இதுதான் உலக வழக்கம். அதே போல் தான் சாப்பாடும். அவங்கவுங்க ஊரில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க ஊரில் என்ன விளையுதோ, அவங்கவுங்க நிலத்தில் என்ன விளையுதோ அதை தான் சாப்பிடுவாங்க. இது புதிய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனால் இது புரியாமல் சில பேர் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை கொண்டு இதில் கொண்டு சேர்ப்பாங்க. ஏன்னா பழைய ஏற்பாடு பிரமாணம் யூதர்களுக்கு மாத்திரம், யூத மார்க்கத்தில் அமைவர்களுக்கு மாத்திரம். ஆனால் புதிய ஏற்பாடு மொத்த உலகத்துக்கும் வருது. அப்போ மொத்த உலகத்தில் வரும்போது பல விதமான கலாச்சார பின்னணி, பல விதமான பழக்க வழக்க பின்னணியிலிருந்து உள்ள வருவாங்க. அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? நீங்கள் அப்போ சொல்கிற நல்லா படிச்சிங்கன்னா தெளிவாக போட்டிருக்கு. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ரத்தம் சாப்பிடாதீங்க, விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடாதீங்க, நெருக்குண்டு செத்ததை சாப்பிடாதீங்க, வேசித்தனத்துக்கு விலக்கிடுங்க. இதுதான் அடிப்படை உபதேசம். இதை சொல்கிறவன் தான் நல்ல ஊழியக்காரன். இல்லை இன்னும் பழைய ஏற்பாடு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, மறுதேசத்து வஸ்திரம் தரித்திரவர்களை தண்டிப்பேன். எது மறுதேச வஸ்திரம்? அங்கிதான் போடணும், அதுதான் போடணும், இல்லை இதுதான் போடணும். அவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி, அவங்க கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் ஒரு நாள் ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருவர் தர்மம் எடுத்தார். நான் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கேன். வெளியே தட்டி காசு கேட்குறாங்க. தர்மம் எடுக்கிறார். எட்டி பார்த்தா அவர் கோட் ஷூட் போட்டிருக்காரு. யாரு? தர்மம் எடுக்கிறவர் கோட் ஷூட் போட்டிருக்காரு. எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னன்னு பார்த்தா தலையெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு, மூஞ்செல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு, ட்ரெஸ் கோட் ஷூட் போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் தர்மம் எடுக்கிறாரு. அப்பதான் புரிஞ்சிச்சு, அவர் ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவர் ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அதனால ட்ரெஸ் என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் தகுந்த மாதிரி மாறும். ட்ரெஸ்ஸு விஷயத்துலையோ சாப்பாடு விஷயத்துலையோ ஒரு சில காரியங்களையோ நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைக்க கூடாதுங்கிறத நான் அன்னைக்கு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கண்களை திறந்தார். பைபிளும் அப்படி தான் சொல்லுது.
அப்போ நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, 2 விஷயத்தில் தவறிடக்கூடாது. கல்யாணம் கட்டாமல் தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவர்கள் பொய்யர், அவர்கள் வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துட்டாங்க, அவங்க விசுவாசத்தை விட்டு விலகிட்டாங்க. அதே போல் பழைய ஏற்பாட்டில் சொன்ன சாப்பாடு விஷயத்தை பிடிச்சிட்டு தொங்குனாங்க அப்படின்னா அவர்களும் பொய்யர், வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துட்டாங்க, விசுவாசத்தை விட்டு விலகிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இந்த கல்யாண விஷயத்தையும் சாப்பாடையும் பிடிச்சி தொங்காமல் இருந்தீங்கன்னா, அதை குறித்து நீங்கள் ஒரு தெளிவாக இருந்தீங்கன்னா, பவுல் சொல்கிறாரு, நீ நல்ல ஊழியக்காரன். நீ என்ன ஊழியக்காரன்? நீ நல்ல ஊழியக்காரன். நீங்கள் நல்ல ஊழியக்காரங்களாக இருக்கணுமா? நான் சொன்னதை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.